தமிழ்நாடு முதலமைச்சருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? மொழி பிரச்சனையை வைத்து அரசியல் செய்வதற்கு திமுக முயற்சிக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி திட்டம் வலியுறுத்தப்படுகிறதே தவிர ஹிந்தி மொழிதான் கற்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் வலியுறுத்தப்படவில்லை. இந்திய மொழிகளில் எந்த மொழியை வேண்டுமானாலும் மூன்றாவது மொழியாக எடுத்து படிக்கலாம் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அதை ஏற்பதும் ஏற்காததும் அதற்கான நிதியை பெறுவதும் பெற மறுப்பதும் மாநில அரசின் உரிமையின் பார்ப்பட்டது. ஆனால் மத்திய அரசு ஹிந்தியை திணிப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஒரு தவறான அவதூறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவது மலினமான அரசியல் என்று நான் பார்க்கிறேன். இது தவிர தமிழகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகள், இன்றைக்கு மோசமாக இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நிலைமை, இதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்கு திமுகவுக்கு இந்த விஷயம் பயன்படுகிறது. பாரதிய ஜனதாவும் சரி, வேறு சில கட்சிகளும் சரி, இவ்வாறு பிரச்சனை திசை திருப்பப்படுவதற்கு உதவி செய்கின்றன. பாரதிய ஜனதா கூட இந்த விஷயத்தை இத்தோடு நிறுத்தி எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்று சொல்லி தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் சிறுமிகளுக்கு நேர்ந்து வருகிற பாலியல் தொந்தரவுகள், இது குறித்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தி அரசுக்கு எதிராக கருத்துக்கள் சட்டம் ஒழுங்கு செயலிழந்திருக்கிற நிலையை பிரச்சாரம் செய்வதை விட்டுவிட்டு இந்த மொழி பிரச்சனையில் பாஜகவும் சரி, அதிமுகவும் சரி, திமுகவின் பேச்சுக்கு இரையாகிவிடக் கூடாது. திமுக திசை திருப்புகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு துக்ளக் ரமேஷ்.